திருவாரூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக நெல் கொள்முதல் நிலையங்களில் நடந்து கொண்டிருக்கிற முறைகேடுகளை கண்டித்தும் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை முன்வைத்தும் நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற உறவுகள் அனைவருக்கும் இந்த திருவாரூர் மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ்ச்சாதியின் சொந்தங்களுக்கும் அரசை புகழ்ந்து பேசுவதை அரசிடமே கொண்டு போய் ஒப்படைக்க இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் நிச்சயமாக நம்மைத்தான் இரண்டாக போட்டு பொழப்பான் என்று ஆங்காங்கே அமர்ந்திருக்கிற உடன்பிறப்புகளுக்கும் எப்படியும் நம்மை பேசுவான் என்று மரங்களிலே அமர்ந்திருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும் பிரபாகரன் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான இரவு வணக்கம். மாலையெல்லாம் இல்லை, இரவு ஆயிடுச்சு. நெல் கொள்முதல் நிலையங்களில் நடந்து கொண்டிருக்கிற முறைகேடுன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். இது நெல் கொள்முதல் நிலையம் இல்ல, நெல் கொள்ளை முதல் நிலையம். நெல் கொள்ளை நிலையம்னு வச்சுக்கலாம் அதுக்கு பேரை. அதாவது நாய்க்கு வேலையும் இல்லை நிக்க நேரமும் இல்லைம்பாங்கல்ல, அது மாதிரி இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல 3 பேரை இந்த அரசு நியமிச்சிருக்கு. சீசனல் பில் கிளர்க், பருவகால பட்டியல் எழுத்தர், அவருக்கு 5268 ரூபாய் சம்பளம், ஒரு நாளைக்கு 120 ரூபாய் அகவலை படி. அவருக்கு உதவியாளராக ஒரு உதவியாளர், ஒரு கிளர்க்கு, அவரே ஒரு கிளர்க்கு, அவருக்கு ஒரு பிஏ கிளர்க்கு, அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி. இந்த 3 பேர் சேர்ந்து இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை பார்த்துக்கணும். இந்த நெல் கொள்முதலுக்கு 10 to 15 பேர் சுமை தூக்கும் தொழிலாளர்கள். ஏன் இந்த 40 ரூபா கொள்ளை நடக்குது, 40 ரூபா கொள்ளை நடக்குது அப்படின்னா, 40 ரூபா கொள்ளைய இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்களோ, இந்த பில் கிளர்க்கோ, அவருக்கு இருக்கிற அசிஸ்டண்டோ, இந்த செக்யூரிட்டியோ அடிக்கிறது இல்ல, அவங்களை கொள்ளையடிக்க ஒரு அரசு தூண்டுது. ஒரு சுமை தூக்கும் தொழிலாளருக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு கொத்தனாரு சித்தாளுக்கு இன்னைக்கு 800 ரூபாய் 1000 ரூபாய்க்கு குறைஞ்ச சம்பளத்துக்கு ஆளு கிடையாது. ஒரு வீட்டை சுத்தி புல்லு முளைச்சிருக்கு, புல்ல புடுங்கணும், தென்னை இருக்கு, தேங்காயை பறிக்கணும்னா 1000 ரூபாய் குறைஞ்சி வேலைக்கு ஆள் கிடையாது. ஆனால் இந்த சுமை தூக்கும் தொழிலாளருக்கு மூட்டைக்கு இந்த அரசு கொடுக்கிற சம்பளம் 10 ரூபாய். மூட்டைக்கு 10 ரூபாய். ஒரு நாளைக்கு எவ்வளவு மூட்டை? மொத்தமே மாசம் 7200 மூட்டை தான் இந்த 15 பேர் சேர்ந்து தூக்க முடியும். அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு மூட்டை? மாசத்துக்கு 7200 மூட்டைன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு மூட்டை என்பதை நீங்கள் கணக்கு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 150 ரூபாய் மட்டும்தான் இந்த சுமை தூக்கும் தொழிலாளருக்கு அரசினுடைய சம்பளம். 150 ரூபாய் நம்ம என்ன பண்ணுவான்? அவனுக்கு மாசம் எவ்வளவு பாத்தீங்கன்னா, மாசம் வெறும் 5000 ரூபாய். மாசம் 5000 ரூபாய் வைத்துக் கொண்டு அவர் என்ன பண்ணுவாரு? அப்ப என்ன பண்ணுது அரசு? நீ விவசாயிகளுடைய வயிற்றுல அடிச்சு பணத்தை போடுங்க. 40 ரூபாய வாங்கி 10 ரூபாய சுமை தூக்கும் தொழிலாளர்கள் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு 10 ரூபாய இந்த பட்டியல் கால எழுத்தர் இருக்கார் இல்லையா, அவரு பிசி, அவர் வச்சுக்கிறாரு. அவரு அந்த செக்யூரிட்டி 3 பேர் பிரிச்சுக்கிறாங்க. மீதி 20 ரூபாய் எங்க போகுதுன்னா, திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் புடுங்கி, திமுகவுடைய பேரூராட்சி செயலாளர் புடுங்கி, அப்புறம் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் புடுங்கி. ஏன் புடுங்கினா, அவங்க புடுங்கிறதுனால இவங்க புடுங்கி, தப்பா எடுத்துக்காதீங்க. பணத்தை விவசாயிடம் புடுங்குவதால் இவர்கள் பேர் புடுங்கி, அப்படி பூண்டி கலைச்சணும் ஒரு புடுங்கி. தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. புடுங்கினா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பணத்தை புடுங்குவதால் புடுங்கி. இப்ப நான் ஒரு புடுங்கி, நான் தினமும் ஒரு வீடியோ போட்டு புடுங்கிறதுனால நான் ஒரு புடுங்கின்னு சொல்லலாம். இந்த புடுங்கி எல்லாம் சேர்ந்து விவசாயிகிட்ட புடுங்கி என்ன புடுங்கி வச்சிருக்காங்கன்னா, 1,00,000 ஏக்கர் விவசாய நிலம் இன்னைக்கு தண்ணியில அழிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அண்ணன் ஹிமாயின் சொன்னது போல 24 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய சமவெளி பரப்பு தஞ்சை டெல்டா பகுதி. அதுல 14 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலம் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு விவசாயம் எவ்வளவு பார்த்தா 6.1 லட்சம் ஹெக்டேர் தான். படிப்படியா குறைஞ்சிருக்கு. அதுல 40,000 ஹெக்டேர் நிலம் இந்த மழையினால, வடகிழக்கு பருவமழையினால அழிஞ்சு போச்சு.
அவர்களுக்கு இந்த அரசு நிவாரணம் உடனடியாக கொடுத்திருக்கா? கள்ளச்சாராயம் குடிச்சு கொழுப்படுத்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு இரவோடு இரவாக 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிற இந்த அரசு, ஒரு கூத்தாடி பையில பார்க்க போய் 41 பேர் இறந்ததுக்கு இரவோடு இரவாக 1 மணி நேரத்தில் 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிற இந்த அரசு, சாராயம் குடிச்சவனுக்கும் கூத்தாடிய பார்க்க போனவனுக்கும் 10 லட்சம் அறிவிக்கிற இந்த அரசு 1 லட்சம் ஏக்கர் விவசாயம் அழிந்திருக்கிறது. அந்த விவசாயிக்கு 50,000 ரூபாய் கூட இதுவரைக்கும் ஒழுங்காக அறிவிக்கல. அப்ப ஒரு தங்கச்சி கேட்டா, குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம், கூத்தாடிய பார்க்க போனா 10 லட்சம், விவசாயம் செஞ்சா ஏக்கருக்கு 50,000. இப்ப நான் விவசாயம் செய்யவா, இல்ல குடிச்சிட்டு சாகவா, இல்ல கூத்தாடிய பார்த்துட்டு சாகவான்னு கேட்டா. இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் என்று எம்ஜிஆர் பாடிட்டு போய் கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் என்ன நிலைமை இருக்கிறது? பணக்காரன் மேலும் பணக்காரனா மாறிக்கிட்டு இருக்கான். ஏழை விவசாயி இன்னும் விவசாயியாக கீழே போயிட்டு இருக்கான். தஞ்சை என்பது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் என்று சொல்றாங்க. ஐயா நம்மாழ்வார் சொல்ற பொழுது, தஞ்சையில் ஒரு போகம் விளைந்தால் தமிழ்நாட்டுக்கு ஓராண்டு சோறு போடலாம், தஞ்சையில் 3 போகம் விளைந்தால் இந்தியாவிற்கே ஓராண்டு சோறு போடலாம் என்று ஐயா நம்மாழ்வார் சொல்லுவாங்க. அப்படி விவசாயம் செய்து நெல்லை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் தஞ்சாவூர்ல மட்டும் தான் இருக்காங்க. இப்ப திருநெல்வேலினா அங்க மற்ற பயிர்கள் போடுவாங்க, மானாவாரி பயிர்கள். மதுரைன்னு போனீங்கன்னா வேற பணப்பயிர்கள் போடுவாங்க, கோயம்புத்தூர்னா பணப்பயிர் போடுவாங்க, விழுப்புரம் பெரம்பலூர் தன்ன பணப்பயிர்கள் போடுவாங்க. ஆனால் நெல்லை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி இருக்கிற ஒரே நிலப்பரப்பு இந்த தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இந்த டெல்டா மாவட்டம் மட்டும்தான். அவன் இல்லைன்னா சோறு இல்ல. தொழிற்சாலையில செருப்பு நனைஞ்சிருந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோமா? என்னைக்கா துணி தைக்கும் தொழிற்சாலையில துணி நனைஞ்சு போச்சு மழையில கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல காலுக்கு இருப்பு இல்ல கட்டுற பெல்ட்டோ, வாட்சோ, ஸ்மார்ட் வாட்சோ, இல்ல ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துல ஒரு 1000 செல்போன் நனைஞ்சு போச்சுங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோமா? காலில் போடுகிற செருப்பு நனையல மழையில, இடுப்புல போடுற பெல்ட் நனையல மழையில, உடம்புல போடுற சட்டை நனையல மழையில. ஆனால் உண்ணுகிற உணவு நெல்லு மழையில நனைஞ்சு போகுதுன்னா நீ என்னடா புடுங்கிட்டு இருக்க? ஐ மீன் நேரா பார்த்து கேட்கறனே அவரை கேட்கறேன்னு நினைச்சிடாதீங்க, நான் பொதுவா கேட்கிறேன். என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க? டாஸ்மாக் குடோனுக்கு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு 2 ஏக்கர்ல குடோனு டாஸ்மாக்கு. ஒரு பாட்டில் வீரன் குவார்டர் பாட்டிலோ மினி பாட்டிலோ பீரோ நனைஞ்சிச்சுங்க, 10 கேஸ் நனைஞ்சு போச்சுங்க. என்னைக்காவது ஏதாவது ஒரு செய்தி நான் படித்ததுண்டா, பார்த்ததுண்டா? ஆனால் இங்கே நெல் கொள்முதல் நிலையம் 311 நெல் கொள்முதல் நிலையம் இருக்கு டெல்டா மாவட்டத்தில். அந்த நெல் கொள்முதல் நிலையம் எந்த நிலைமையில இருக்கு? 2.2 ஏக்கர்ல 250 கோடியில சுடுகாடுங்க. சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்ட சுடுகாடு எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? சென்ட்ரலைஸ்டு ஏசி. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கவருக்கு குளுகுளுன்னு ஆயிரம் இருக்கணுமா, செத்து போன பிறகும் குளுகுளுன்னு இருக்கணும்னு சொல்லி அது எலும்பு கூடு தான். எந்த எலும்பு கூடோ? எலும்பு கூடு குளுகுளுன்னு இருக்குன்னு சொல்லி சென்ட்ரலைஸ்டு ஏசி. அங்க வண்ண கண்காட்சி. 2.2 ஏக்கர்ல 250 கோடியில சுடுகாடு கட்டியதுன்னு பத்தாதுன்னு சொல்லி, நினைவிடம் கட்டியது பத்தாதுன்னு இங்க திருக்கோயில 150 கோடியில கோட்டம். அங்க கலைஞர் கருணாநிதி பேர்ல பெரிய நூலகம் 150 கோடியில, ஜல்லிக்கட்டு மைதானம் 150 கோடியில, மதுரையில 150 கோடியில மிகப்பெரிய நூலகம். அதெல்லாம் குளுகுளுன்னு இருக்கு, பத்திரமா இருக்கு, ஒரு விரிசல் விழாது, ஒரு சொட்டு மழை தண்ணி உள்ள வராது. இங்கே மழை பெய்யுது, நெல் குடோன்ல நெல் கொள்முதல் நிலையங்களை வைக்கப்பட்ட மூடைகள் முளைச்சிருச்சு. தமிழ்நாட்டினுடைய வேளாண்மை துறை அமைச்சர் சொல்றாரு, அவங்க ஆட்சியில இவ்வளவு முளைச்சிச்சு, எங்க ஆட்சியில இவ்வளவுதான் முளைச்சிச்சு. உனக்கு முதல்ல மூளை முளைச்சிருக்கா? மூளை முளைச்சிருக்கா? முதல்ல இவ்வளவு முளைச்சானே, இவ்வளவு முளைச்சானே, இவ்வளவு முளைச்சானே. இதுல உதயநிதி ஸ்டாலின் முளைச்சிருக்குன்னு யாருமே முதல்ல சொல்ல. நீ முதல்ல முளைச்சிருக்கியா? வெளியே வந்திருக்கியா? முளைச்சிருக்கியா? முளைக்கலையா? இப்ப இத்தனோண்டு முளைச்சிருக்கு. இத்தனோண்டு முளைச்சாலும் இவ்வளவு முளைச்சாலும் இவ்வளவு முளைச்சாலும் முளைச்சதானே, அதை எப்படி பயன்படுத்த முடியும்? ஏற்கனவே 18 விழுக்காடு ஈரப்பதம் இருந்தா கூட எடுக்க மாட்டான்.
18 விழுக்காடு ஈரப்பதம் இருந்தா ரேட்டு குறைவு. 22 விழுக்காடு ஈரப்பதம் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளும் விவசாயிகள் பல ஆண்டுகளாக சொல்றாங்க. ஈரப்பதம் இருந்தா நெல்லை காய வைக்க சொல்லுவாங்க. காய வச்சா என்னவும் நெல் பழுத்துரும். பழுப்புணரம் ஆயிடுச்சு, எடுத்துக்க மாட்டோம். டேய் இப்ப என்னதான நாங்க செய்யறது? ஈரப்பதம் இருந்தா ஈரப்பதம் இருக்குன்னு சொல்லி ரேட்டை குறைக்கிறது. சரி, ஈரப்பதம் இருக்குன்னு காய வச்சு கொடுத்தா காய வச்சு ரொம்ப காஞ்சிருச்சு, அது பழுப்பாயிருச்சு, நாங்க எப்படி கொடுக்கறது? ஆமா, நீ அப்படியே அண்ணாச்சி கடையில் இருக்க மாதிரி பழன்னு ரேஷன் கடையில் போட்டுருவ பாரு. நெல்லை நாங்கள் நாத்து நடுறோம், அதே நாத்து, அதே உரம், அதே நெல்லு. விவசாயம் இருக்கிறோம். விவசாயம் அறுக்கும் போது பழுப்பு நிறம் இல்ல, விவசாயம் அறுக்கும் போது புழு இல்ல, பூச்சி இல்ல. ஆனா ரேஷன் கடையில புழு இல்லாம பூச்சி இல்லாம நீங்கள் ஒரு அரிசியை வாங்கி காட்டுங்க. இடையில என்ன நடக்குது? என்ன நடக்குது? இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல பாதுகாப்பற்ற முறையில இந்த நெல்லை போட்டு வைப்பது விளைவு. சாப்பிடுறது என்ன? துர்கா ஸ்டாலினும் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலினும் சாப்பிட போறாங்க? இல்ல சேகர் பாபு பொண்டாட்டியும் இல்ல ஏவாவேலு பொண்டாட்டியும் சாப்பிட போறாங்களா? எங்க ஆத்தாப்பன் எவனோ கிராமத்தான் தமிழ்நாட்டுக்குடைய 2,17,00,000 ரேஷன் கார்டுல 1.5 கோடி பேர் இந்த ரேஷன் கார்டுல அரிசி வாங்கி சாப்பிடுறான். எந்த எம்எல்ஏ பொண்டாட்டி, எந்த எம்பி பொண்டாட்டி, எந்த காமராஜர் நம்ம தாத்தா காமராஜர் இல்ல, அதிமுக இருந்த காமராஜ் அவர் பொண்டாட்டி சாப்பிட போறாங்களா? இல்ல. அவங்க எல்லாம் ரேஷன் கடைக்கு போக மாட்டாங்க. ரேஷன் கடையில வாங்கி சாப்பிடுற எவனோ ஒரு தேவரோ நாடாரோ கோணரோ செட்டியோ முதலியோ பிள்ளையோ தேவேந்திரோ சாப்பிட போறான். எவனோ ஒரு தமிழன் சாப்பிட போறான். அவன் எப்படி சாப்பிட்டா என்ன என்ற மமதையில, திமிர்ல, ஆணவத்துல நெல்ல போட்டு வச்சிருக்கான். இதுல நம்ம ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, நான் டெல்டாக்காரன். டெல்டாக்காரன் நீ உல்டாக்காரன். டெல்டாக்காரனா இருந்திருந்தால் கரூருக்கு ஓடி போய் நின்ற மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின், அப்பா ஸ்டாலின் இங்க வந்திருக்கணும்ல. எத்தனை நாளாச்சு மழை பெஞ்சு? எத்தனை நாளாச்சு விவசாயிகள் தெருவுக்கு வந்து? இன்னைக்கு வரைக்கும் வெட்டி பார்க்கல. அவரால பிரச்சனை வரமாட்டாரு, வேற யாராவது பிரச்சனை வருவாரு. இதே அதிமுக ஆட்சியா இருக்கணும். ஏய், இதுவே நீ வந்து என்கிட்ட என் ஏரியாக்கு வா, நான் டைம் கீப்ப மாட்டேன், அங்க ரொம்ப உக்கிரமா இருப்போம் பாருல வடிவேலு, வாடா ஏரியாக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி, வாடா எதிர்கட்சியா வாடா அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சி தலைவர் மட்டும் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்திருப்பாருன்னா நான் ஆக அந்த வகையில் நான் பிறந்த திருவாரூர் பட்டியல ஆக நான் கேட்கிற இங்க விவசாயிகளை பார்த்தா உங்களுக்கு கேவலமா இருக்கா? உங்களுக்கு அசிங்கமா இருக்கா? உங்களுக்கு அவமானமா இருக்கா? அடக்குமுறை ஏவரிகளா, ஒடுக்குமுறை ஏவரிகளா? எடப்பாடி நீங்க பதவி உலகளோ ஆக அந்த வகையில கடந்து சீடி சக்கர சித்தப்பா ஏற்றது நக்கப்பா அப்படின்னு இருப்பாரு. அவரு எதிர்கட்சியா இருந்தா, ஆளுங்கட்சியா வந்துட்டா ஆக எடப்பாடி நீங்க பொய் சொல்லாதீங்க, எப்படி இதுக்காக விவசாயிகளை ஏமாத்துறீங்களா? அவங்க விவசாயிகளே கிடையாது. ஆமா, அவன் விவசாயம் கிடையாது, கார் ரேஸ் ஓட்டுறவங்க. அவங்க எல்லாம் கார் ரேஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க. அது கார் ரேஸ் ஓட்டும் போதுதான் நெல்லு பூரா நனைஞ்சு, நெல்லு பூரா வந்து நெல்லுக்குள்ள மண்ணுக்குள்ள புதஞ்சிருச்சு. கேட்க ஆள் இல்லை. இது திருவாரூர் திமுக கோட்டை, அங்கெல்லாம் போய் பேச முடியும். டேய், திமுக கோட்டை, அதுல ஓட்டைய போடத்தாண்டா சீமானும் அவன் தம்பிகளை வந்திருக்கிறோம். நீ யாரு? முதல்ல நீ யாரு? எதற்காக இவ்வளவு நெல் கொள்முதல் நிலையங்கள் சீர்கட்டு கிடக்கிறது? ஏன் இந்த விவசாய நிலங்கள் மழையில் நனைந்தாலும் கவலைப்படல? ஏற்கனவே மீத்தேன் ஹைட்ரோகார்பன் கொண்டு வந்து விவசாயத்தை விட்டு விவசாய வெளியேற்ற பார்த்தான், போராடி தடுத்தோம். இன்னைக்கு என்ன பண்றான்? விவசாயி விவசாயத்திலிருந்து வெளியேறணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அவனை எந்தெந்த வகையில பாடுபடுத்த முடியுமோ பாடுபடுத்தணும். அப்படி பாடுபடுத்தினாதான் கொரடாக்குறிச்சியில கனிமொழி பினாமி 35 ஏக்கர்ல சோலார் பிளான்ட் போட முடியும். அதுக்கு பூண்டி கலைச்செல்வனா கலைவாணன் அண்ணன் செத்துட்டாங்க, கலைவாணன் தானே, கலைவாணன் ஹெல்ப் பீஸ் பண்ண முடியும். விவசாய நிலத்தை அழித்து கொரடாக்குறிச்சி கொரடாச்சேரி விவசாய நிலத்தை அழிச்சு கொரடாச்சேரியில மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கலைவாணனுடைய உதவியின் பேர்ல 35 ஏக்கர்ல கனிமொழி பினாமி சோலார் பவர் பிளான்ட் போட்டிருக்காங்களா இல்லையா? ஆதார் என்கிட்ட இருக்கு, வீடியோ போட்டு வெளியிடுவேன். நீ விவசாய நிலத்தை அழிப்பதற்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி விவசாயி சாகணும். விவசாயி நெல்லுக்கு சரியான விலை கிடைச்சா அவன் நல்லா வித்துருவான். வித்துட்டா அவன் திருப்பியும் விவசாயம் பண்ணுவான். திருப்பியும் விவசாயம் பண்ணா அவன் வாழ்ந்துருவான். வாழ்ந்துட்டா நல்ல டிராக்டர் வாங்குவான். அவன் நல்லா இருப்பான். நல்லா இருந்தா என்ன மைத்துக்கு திமுக ஓட்டு போடணும்னு கேட்பான்.
அவன் யார விவசாயத்தை தூக்கி பிடிக்கிறாங்களோ, யார் வந்தால் விவசாயம் அரசு வேலையாக மாற்றப்படுமோ, யார் வந்தால் இயற்கை விவசாயத்தை ஊற்றுவிப்பானோ, எவன் நம்மாழ்வாரை தூக்கி பிடிக்கிறானோ, எவன் விவசாய சின்னத்தை தூக்கி பிடிக்கிறானோ அவன் பக்கம் நிற்பான். அவன் நிக்க கூடாது. என்ன பண்ணணும்? சாகணும். மானியம், போனஸ், இந்த இலவசம் அப்படி கையேந்தியே நிக்கணும், பிச்சையாடி நிக்கணும். அதுக்கு தானே இந்த வேலை. விவசாய மானத்தோட துண்டை போட்டு நின்றுட்டா எதுக்கு திமுக அதிமுக, எதுக்கு காங்கிரஸ் பாஜக? மானியம் ஒண்ணு இருக்க போய் தானே, இலவசம் ஒண்ணு இருக்க போய் தானே, உன்ட போனஸ், உன்ட தள்ளுபடி, இந்த கர்மாந்தரம் இருக்க போய் தானே கைகட்டி நிக்கிறான். வழி இல்லையே. திமுக ஓட்டு போட்டா தானே இலவசம் போனஸ் மானியம் கிடைக்கும். கொடுமையில சூடத்தில் அடிச்சு சத்தியம் வாங்குறது விவசாயிட்ட போய் திமுக ஓட்டு போடுங்க. நீங்க தான் நல்லாச்சு கொடுக்கலப்பா, நல்லாச்சு நாயகராச்சே. 4 ஆண்டு ஆட்சி 40 ஆண்டே இது நாரி போனாச்சு 4 ஆண்டே சாட்சியா? ஆமா, 4 ஆண்டு ஆட்சி நானே சாட்சி. என்ன சாட்சி? நாரி போன ஆட்சி, அதுக்கு 4 ஆண்டே சாட்சி. அப்படி போடுங்க, அதான் சரியா இருக்கும். திருட்டு போய் ஆட்சி, அதுக்கு திருவாரூர் விவசாய சாட்சி. வெங்க போய் ஆட்சி, அதுக்கு வேங்க வயல சாட்சி. கோட்டிக்கார போய் ஆட்சி, அதுக்கு கூடங்குளமே சாட்சி. போய் ஏதாவது ஒன்று ராமிங்க போட்டு விடுவோம். கோலம் இல்ல இதெல்லாம். அப்ப என்ன என்ன ஆணவத்துல, என்ன திமிர்ல நெல்லு முளைக்கல, புகார் கொடுக்கல, எப்படியும் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வாங்கிடலாம், கடைசி நேரத்துல மொத்தமா வளைச்சு போட்டுடலாம், எப்படியும் திமுக பக்கம் நிற்பான். அதுக்கு ஒரு அங்க ஒரு விவசாய அணி தலைவர், இங்க ஒரு விவசாய அணி தலைவர், ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிறது. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், விவசாயிகள் செய்கிற ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போடுவாங்க. போட்டுட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு ஸ்பான்சரே பூண்டி கலைவனம் தான். ஆனா உங்களை கொஞ்சம் லைட்டா திட்டிக்கிட்டோம்னே, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தளபதியை மட்டும் விட்டுருங்க, அது பாத்துக்கணும், சின்னவரை மட்டும் விட்டுருங்க, அது பாத்துக்கணும். உளமாற உணர்ந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு சங்கம் இல்ல. சங்கம் பூரா திமுக விவசாய சங்கம், அதிமுக விவசாய சங்கம், பாஜக விவசாய சங்கம். அப்புறம் எப்படி விளங்கும்? இவரு வந்து இப்போ நெல்லை தூக்கி வச்சுக்கிட்டு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் கோபால், எப்படி இருக்கீங்க கோபால் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நெல்லை தூக்கி வச்சுக்கிட்டு அவரு. சரி, கஜா புயல் வந்து தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் நாசமா போச்சு, அப்ப எங்க போனீங்க? அப்ப எங்க போனீங்க? மரியாதைக்குரிய சித்தப்பு எங்க போனீங்க? அப்ப சித்தப்பு பெரியப்பு ரெண்டு அப்பம் யாரு? முதலமைச்சர் 2 மண்டு இருந்துச்சுல. அப்ப ஹெலிகாப்டர்ல பாடுறா, இதாண்டா பெரிய கோயில், பெரிய கோயிலா, பெருசா இருக்கா பெரிய கோயில், இங்க பாடுறா நல்லா பச்சை பசின்னு இருக்குடா, 2 பேரும் குசு குசுன்னு ஹெலிகாப்டர்ல. கீழே வெள்ளத்துல மக்கள் மழை செத்துக்கிட்டு இருக்கான், கீழே புயல் வந்து மரம் நடிஞ்சு கிடச்சு, பானை மரம், பாக்கு மரம், எல்லா மரமும் கீழே விழுந்து கிடக்குது, பலா மரம் முறிஞ்சு கிடக்குது. இங்க வந்து பார்க்காம மேல இருந்துகிட்டு கீழே பாக்குறது. அவங்க ஆட்சியில அவங்க மேல இருந்து பாப்பாங்க, இவங்க ஆட்சியில அவங்கள திட்டுறது. அவங்க திருப்பி அவங்க எதிர்கட்சியா வந்தா இவங்கள திட்டுறது. டேய் 2 பேரும் திருட்டு போடா. சொல்லுவாங்க உண்மையை சொல்றவங்க தெய்வத்து சமம்னு. அவன் ஆட்சியில ஐயா ஸ்டாலின் உண்மையை சொல்லுவாரு, எடப்பாடி ஆட்சியில ஸ்டாலின் ஆட்சியில எடப்பாடி உண்மையை சொல்லுவாரு. நமக்கு 2 பேரும் என்ன தெரியுது? ஜெயா டிவி சொல்றது உண்மை, சன் டிவி சொல்றது உண்மை, 2 பேருமே திருட்டு போயிலுங்க. அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு, அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு, அங்கேயும் ஆத்துமலை கொள்ள இங்கேயும் ஆத்துமலை கொள்ள, அங்கேயும் கனிமவள கொள்ள இங்கேயும் கனிமவள கொள்ள, அங்கேயும் நெல் கொள்முதல் நிலையங்களை கொள்ள, இங்கேயும் நெல் கொள்முதல் நிலையங்களை கொள்ள. அப்ப இந்த 2 பேரையும் ஒழிக்காமல் ஓயாது இந்த தொல்லை என்ற முடிவுக்கு வந்த பிறகுதான் உங்கள் பிள்ளைகளாங்கள். அவன் பாருங்க 50 வருஷம் ஆச்சு, இப்பதான் பாதி சூரியனே வந்திருக்கு, சூரியனே முழுசா வரல. 50 வருஷம் அதிமுக 2 இலை தான் முளைச்சிருக்கு, அந்த 2 இலைக்கு மேலே இப்ப தாமரை பூத்துருச்சு. அது ஆடு வரை கடிச்சு வச்சிருச்சு அந்த இலைய மேன். அப்ப அந்த 2 இலை கூட 50 வருஷத்துல முளைக்கல. அரை சூரியன் தான் மண்ட மாதிரி, இந்த ஐயா கருணாநிதி மண்ட மாதிரி அரை சூரியன் தான் வெளியே வந்திருக்கு. அவர்களால் எந்த மாற்றத்தை தர முடியாது. அதனால தான் என்ன பண்ணோம், எங்களுக்கு எவ்வளவோ சின்னங்கள் எடுப்ப வாய்ப்பு இருந்தோம் இல்ல. இந்த நாட்டுல மருத்துவர் தோற்கலாம், விஞ்ஞானி தோற்கலாம், பொறியாளன் தோற்கலாம், ஆனால் ஒரு விவசாயி தோற்க கூடாது என்பதற்காக விவசாயவே சின்னத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதுவும் தேர்தல் ஆணையம் சாதா விவசாயி தராம 600 விவசாயி கொடுத்துருச்சு. எங்க அண்ணனே சின்னமா கொடுத்து. இந்திய அரசியல்ல ஒரு கட்சியின் தலைவரே சின்னமா வந்தது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். அவங்க பாத்துருக்காங்க கருணாநிதி சின்னமா வைப்போமா, அவர் மண்டதானங்க சின்னமா இருக்கு ஏற்கனவே.
அப்புறம் வைக்கணும்ட்டாங்களா. அப்ப நீங்க பாத்தீங்களா, ஒரு பண்ணை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். இந்த பண்ணை அறவெட்டு வெட்டி அதை கவுத்து வச்ச மாதிரி தான் உதயசூரியன். அதுல 4 கோடு. இந்த சின்னத்தை வச்சுதான் ஏமாத்துறாங்க. உதயசூரியன் உதயசூரியன் ஓடி வருகிறான் உதயசூரியன். எங்க ஓடி வந்தாரு? ஓடி வருகிறான் உதயசூரியன் உள்ளமெல்லாம் நல்ல இல்லம் காணமே ஓடி வருகிறார் உதயசூரியன் அப்படின்னாங்க. இங்க வெள்ளத்துல மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான், விவசாய நிலம் அழிஞ்சு போயிருக்குது, நெல் கொள்முதல் எங்களை கொள்ள நடக்குது, ஓடி வரலையே உதயசூரியன் வரலையா? மரியாதைக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் கலைவாணன் கேட்டா 40 ரூபா கமிஷன் யாராவது தெரியாம வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கலாமா? ஏதோ 2 குத்து குத்துனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா? குத்துறவன் நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு சசிகுமார் ஃப்ரெண்டு போல இருக்கு அவரு. குத்துறவன் நண்பனா இருந்தா, ஏன்னா கொள்ளையடிச்சவன் திமுக காரன் இருந்தா காட்டி கொடுக்க கூடாது. ஏன்னா கொள்ளையடிக்க போற திமுக காரன் தானே. ஒன்றிய செயலர் யாருங்க? அதிமுக ஆட்சியில் அதிமுக ஒன்றிய செயலர் கொள்ளை. இது சத்தியமா இல்லையா? உண்மை, மறுக்க முடியாத ஆதாரமத்தோட இருக்குது. இங்க 40 ரூபா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் 80 ரூபா. அவங்க கொஞ்சம் வசதியா இருக்காங்க போல இருக்கு. அங்க 80 ரூபா. ஒவ்வொருவருக்கும் கப்பம். ஏன்னா உங்க மனசுல என்ன குறுநில மன்னர் நினைப்பாடா? சிவப்பு கருப்பு சிவப்பு வேட்டியை கட்டிட்டா நீங்க என்ன பெரிய மன்னர்களா? உங்களை ஏத்து எவனும் கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆம்பளைகள் இந்த ஊர்ல இருக்கமுடா. மான தமிழர்கள் சீமான் தம்பிகள் நாங்கள் இருக்கிறோம். எவனும் கேட்க மாட்டாங்கள. யார் கேட்டுவா? நம்ம ஆட்சி. எத்தனை காலத்துக்கு? எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம்? சோழ சாம்ராஜ்யம் வீழ்ந்திருக்கிறது, குவாலிய சாம்ராஜ்யம் வீழ்ந்திருக்கிறது, முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ந்திருக்கிறது, மைசூர் சாம்ராஜ்யம் வீழ்ந்திருக்கிறது, திருவிதாங்கூர் சமஸ்தானம் வீழ்ந்திருக்கிறது, மிகப்பெரிய சமஸ்தானங்களும் இந்த நாட்டிலே வீழ்ந்திருக்கிறது. நேபாளத்தில் நல்லாட்சி கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தான், வீழ்ந்துட்டான். இலங்கையில நான் ஈழத்தமிழரை கொண்டடித்து விட்டேன் என்று கொக்கரித்த ராஜபக்சே விழுந்துட்டான். நீ ஏமாத்துறோம், நீ ஏமாத்துறோம். எத்தனை காலத்துக்கு இந்த கொள்ளையடிப்ப? கொள்ளையடிச்சு என்ன பண்ணுவ? என்ன பண்ணிடுவ? பணத்தை பூரா அள்ளி தின்றுவியா? அதிகபட்சம் ஒரு ரூம்ல தான் படுக்க முடியும். 9 மணிக்கு ஒரு ஏசி ரூமு, 10 மணிக்கு ஒரு ரூமு, 12 மணிக்கு ஒரு ரூமு, அப்படி படுக்க முடியுமா? 10 ரூம் கட்டி வச்சு 10 ரூம்லையும் 10 ஹவர்ஸ் தூங்க முடியுமா? ஒரு ரூம் தான் தூங்க, ஒரு பெட்டு தான், ஒரு பெட்ஷீட் தான் போத்த முடியும். 20 பெட்ஷீட்டை போத்தனா வெந்து செத்து போயிருவேன். 10 பெட்டு அடிக்கி போட்டா கூட கீழே விழுந்து செத்து போயிருவேன். 4 சப்பாத்தி, அதுவும் சுகர் வந்துடும் பல பேருக்கு. திமுக காரங்களுக்கு 60 வயசுக்கு மேல சுகர் பேஷண்ட். 3 சப்பாத்தி 2 சப்பாத்தி இரவு 7 மணிக்கு போய் சாப்பாடு கிடையாது. காய்கறி முட்டை, அவிச்ச முட்டை தான். சோழி முடிஞ்சு. இதுக்கு தான் இந்த கொள்ளையா? மெட்ஃபார்மின் போட்டுக்கிறோம், கிளிமிபேட் போட்டுக்கிறோம், டெல்மிசெட்டான் போட்டு தான் பல பேர் ஓடிக்கிட்டு இருக்கான். மருந்து மாத்திரை பிபி சுகர் வந்து மருந்து மாத்திரை ஓடுற கொள்ளையா கொள்ளையடிக்கிறீங்க. இதுல அதிகாரிகள், அந்த விஏஓ, தாசில்தார், ஆர்ஐ, அரசு சம்பளம் கொடுக்குது. ஒரு விவசாயி போய் அடங்கல் வாங்கணுங்க. இந்த இவர் 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு, சுப்பையா மகன். இவரு 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு. 2 ஏக்கர்ல ஒரு விவசாயம் பண்ணிருக்காரு, நெல் மூட்டையில அறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அடங்கல் வாங்க விஏஓட்ட போய் சான்றிதழ். இந்த அடங்கலுக்கு அவனுக்கு 500 ரூபா. அடங்க அந்த 500 ரூபாய் கொடுத்தா அவர் அடங்கல் கையில கையெழுத்து போடுற. இல்ல அவர் பிகு பண்ணிக்குவார். இன்னும் நெல் இல்லையா, 2 ஏக்கர் இல்லையா, 1.85 ஏக்கர் மாதிரி இருக்க, இல்ல வரப்பு கொஞ்சம் கோணலா இருக்க, உங்க இடம் தானே, உங்க அப்பா பேர் சுப்பையா தானா, இல்லையே நீங்க வந்து உங்க அப்பா பேர் கண்ணையாம்பூர்ல போட்டிருக்கு சர்டிபிகேட்ல, 1000 கேள்வி கேட்டு அவன் ஐயா சாமி இந்த 1000 ரூபாய் வச்சுக்க அடங்கலை கொண்டு வாங்கிட்டு போயிடுவான். அப்புறம் அந்த அடங்கலை கொண்டு போய் அவன் கொண்டு போய் நெல் கொள்முதலில் ஏத்தி, அப்புறம் அந்த பிசிக்கு காசு கொடுத்து, அப்புறம் சுமை தூக்கு காசு கொடுத்து, எத்தனை பேருக்குடா இப்படி காசு கொடுத்து காசு கொடுத்து காசு கொடுத்து என்ன வந்து சேரும்? வட்டிக்கு வாங்கிய பணத்திற்கு வட்டி கட்ட முடியாமல் விவசாயி தற்கொலை பண்ணி சாகுறான் உங்கள் ஆட்சியில. வட்டிக்கு வாங்கின பணத்துக்கு வட்டி தான் கட்ட முடியுது. வட்டி கொடுக்க யாருன்னு பார்த்தா அதுவும் திமுக காரன். அவன்கிட்டே வட்டிக்கு வாங்கி உழைச்சி வட்டியை கொடுத்துட்டு இவன் தூக்குல தொங்குறான். எந்த விவசாயியாவது பாத்திருக்கீங்களா ஃபார்ச்சுனர் கார்ல போய்? எந்த விவசாயியாவது பொலேரோ கார்ல போய் பாத்திருக்கீங்களா? விவசாய முதலாளி போவார், 500 ஏக்கர் 1000 ஏக்கர் வச்சிருக்கிற. எந்த இன்னைக்கு கூலி வேலை செய்கிற அத்தனை பட்டி நிலம் இருந்தது, என் நிலத்தை நீ பறிச்ச. 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமின் நிலம் மட்டும் எங்க இடத்துல இருந்திருந்தா நாங்க ஏண்டா உன்ட கையேந்தி நிக்க போறோம்? 12 லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலத்தை பறிச்சவன் இந்த திராவிட கட்சியுடைய திருட்டு. பறிச்சான். பஞ்சமி நிலத்தை பறித்து வைத்துக் கொண்டு விவசாயிகளை எல்லாத்தையும் கூலிகளாக மாத்தினான். கூலிகளுக்கு நாங்க ரேஷன் கடைக்கு ரேஷன் போடுன்னு சொல்லி இதே விவசாயிகள்கிட்ட திருப்பி வாங்குறான். ஒரு அவல நிலையில உச்சத்துல விவசாயிகள் இருக்காங்க. அவல நிலையில உச்சத்துல. இப்போது அவர்களை தற்காத்துக் கொள்ளவில்லை என்றால், காக்கவில்லை என்றால், தஞ்சாவூர்ல விவசாயின்னு ஒண்ணு நடந்துச்சு.
நம்ம பெருமை எங்க அண்ணன் மணி செஞ்சதாக ரொம்ப பெருமை அவங்களுக்குலாம். சோழ திமிரு, சோழ நாடு சோறடைத்து நான் அண்ணன் சீமாண்ணன் ஹிமாயண்ணன் அப்புறம் பாக்கிய அண்ணன் சேர்ந்துட்டா போதும். உடனே பாண்டிய நாடுலாம் நீங்க என்ன, நீங்க பஞ்சம் முளைக்க வந்தவங்க, நாங்கெல்லாம் சோழ நாடு சோறு. ஏன்டா சோறை ஏன்டா உடைக்கிறீங்க? சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்க சின்ன கிண்டல் பண்ணுவோம். சோழ நாடு சோறடைத்து, சோழ நாடு சோறடைத்து, சோறெடுத்து சோறெடுத்து இப்போ உயிர் உடைந்து கொண்டிருக்கிறது. சோழர்களுடைய சோழ வாரிசுடைய உயிர் உடைந்து கொண்டிருக்கிறது. விவசாய நிலம் இன்னைக்கு தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் இந்த சோலார் பவர் பிளான்ட் எப்படியாவது தஞ்சை டெல்டா மாவட்டத்தை நாசமாக்கி விவசாயிகளை வெளியனுப்பி மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட இந்த கனிமங்களை எடுக்கணும். அது எடுப்பதற்காக என்னென்ன வேலை நடக்குது, அதுதான் இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடங்கி நடக்கக்கூடிய இந்த முறைகேட்டுக்கு பின்னணியில விவசாய அந்த நிலத்தை விட்டு வெளியேற்றணும். அப்படி வெளியேற்றக்கூடாது என்று போராடித்தான் எங்களுடைய பெரிய தகப்பன் இந்த மண்ணினுடைய மைந்தன் ஐயா நம்மாழ்வார் உயிர் துறந்தார். அவர் வெறுமனையா சாகல, அது ஒரு வீர மரணம். என் பிள்ளைகளை விழித்துக் கொள்ளுங்கள். அடுத்த தலைமுறைக்கு இந்த நெல்லை கடத்தணும். உலகத்துல எல்லா நாடுகளிலும் இன்னைக்கு அரிசி இருக்கிறது. ஆனா அந்த அரிசியினுடைய மூலம் எங்கே இருக்கு என்று பார்த்தால் நம்மளுடைய தமிழ்நாடு, அதுவும் தஞ்சை பகுதியில் தான் அந்த மூலம் இருக்கிறது. இங்கிருந்தா உலகத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. உலகத்திற்கே நெல்லை கொடுத்த, உணவை கொடுத்த ஒரு பெரும் சமூகம் இந்த தஞ்சை விவசாயிகள், திருவாரூர் விவசாயிகள். அவர்கள் அழிவின் விளிம்பி நிற்கிறாங்க. அப்ப அவர்களை காப்பாற்றுகிற கடைசி வாய்ப்பு என்ன? நீங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும், எத்தனை போராட்டம் நடத்தினாலும், அதுல எங்க ஐயா ஒருத்தர் இருக்காரு, டெல்லியில போய் நிர்வாணமா படுத்து கிடந்தாரு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அப்புறம் மண்டவோட களத்துல போடுறது. தமிழர் என்று இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீணமும் மானம் அவருக்கு உயிரென்று என்று போட்டுகிற இனத்தை டெல்லியில போய் நீ நிர்வாணமா இல்ல, நீ தலையிலிருந்து தண்ணி குடிச்சாலும், ஐயா ஸ்டாலின் தண்ணிக்கு கிழந்து தலையை குடிச்சாலும் என்ன பண்ணாலும் அவன் கண்டுக்க மாட்டான், கண்டுக்க மாட்டான். பாஜக கண்டுகொள்ளுமா? பாஜக என்னைக்காவது விவசாயிகள் பக்கம் நிக்குமா? அவனுக்கு கார்பரேட் முதலாளி பக்கம் நிற்பான், அதானி பக்கம், அம்பானி பக்கம் நிற்பான். அவன் எப்படி உங்க பக்கம் நிற்பான்? பாஜக விவசாய சங்கம், அதிமுக விவசாய சங்கம், திமுக விவசாய சங்கம் இருந்து என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. ஒரு மாற்றம், ஒரே ஒரு மாற்றம், ஒரு வாக்கு. நீங்க போட வேண்டாம், சட்டமன்றத்தை ஒழுக்கி போடும் உங்கள் பிள்ளைகள். இந்த மண்ணினுடைய மகளை, எங்கள் அக்காவை வேட்பாளராக இந்த நிலத்துல களத்துல இறக்குறோம். படித்தவளை, இந்த மண்ணினுடைய மகளை சட்டமன்றத்தை நிப்பாட்டுறோம். பூண்டி கலைவாணனுக்கு எதிர்த்து அஸ்வினி பூபாலனா, மழையை எதிர்த்து இந்த சின்ன மடுவா நினைக்காதீங்க. உலகத்துல எவ்வளவு பெரிய மழையா இருந்தாலும் சின்ன உளியை வைத்து உடைத்து விட முடியும். நிக்கிறது சாதாரண ஆள் கிடையாது, அது கலைஞர் வாரிசு, இது வேலுநாச்சியாருடைய வாரிசு, இது பிரபாகருடைய பிள்ளை. சட்டமன்றத்தில் கேட்கிற கேள்வியில இதுவரைக்கும் நீ எதிர்கட்சி வெளிநடப்பு செஞ்சா பார்த்திருப்ப. ஆனால் எங்களுடைய பிள்ளை, எங்களுடைய அக்கால் அஸ்வினி பூபாலன் போன்றவர்கள் சட்டமன்றத்துக்கு போனா முதலமைச்சரே வெளிநடப்பு செஞ்சாகணும். கேட்கிற கேள்வி அப்படி இருக்கும். ஏன்னா சீமான் தயாரிப்பு அப்படி இருக்கும். மக்கள் மன்றத்திலேயே இத்தனை கேள்விகளை கேட்கிறோம். நாங்க அவதூறு பரப்பல, நாங்கள் யாரையும் விமர்சிக்கல, கேள்விகளை எழுப்புறோம். மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா, நீங்க இந்த மண்ணின் மகன், உங்க அப்பா பிறந்த ஊரு, உங்க அப்பா இருந்து பிறந்த ஊரு, உங்க தாத்தாக்கள் இருந்து உங்க அப்பாவை பெத்தெடுத்த ஊரு. அப்போ உங்களுக்கும் இந்த ஊரு, நான் திருவாரூர்காரன் அப்படின்னு இந்த திருவாரூர் தெப்பகுளத்து வாசல்ல உட்காந்து பொறி திங்கிறது. நான் புயல் காத்துல பொறி திம்பண்டா, ஆடி காத்துல அவுள் திம்பங்க திங்கிறது, மீனுக்கு பொறி போடுறது. மீனுக்கு பொறி போடுறது போல விவசாயிகளுக்கு மானியத்தை போட்டு ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. நீங்கள் திருவாரூர்காரன் என்ற உண்மை என்றால், அந்த மண்ணின் மீது உங்களுக்கு குறைந்தபட்ச அக்கறை இருக்கும் என்றால், இந்த நெல் கொள்முதல் நிலையில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை நீங்கள் தனி ஆணையம் அமைத்து தடுக்க முடியுமா? கரூருக்கு அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைத்தது போல இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் நடக்கக்கூடிய ஊழலுக்கு நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் விவசாய மகனாக இருந்திருந்தால், உண்மையிலே விவசாயத்தை நீங்கள் நேசித்தால், விவசாயிகள் உங்களுக்கு ஓட்டு போட்டு அந்த ஓட்டிலே நீங்கள் முதலமைச்சராக மாறியது உண்மை என்றால் ஒரு ஆணையம் அமைங்க. எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு. அண்ணன் கலைவாணன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, வாக்குமூலமே கொடுத்தாரு, ஆமா நடக்குதுன்ட்டாரு. அப்ப ஆணையம் அமைங்க. நீதிமன்றத்தில் நீங்க வழக்கு போடுங்க. நீங்க கரப்ஷன் இல்லாத கரத்துக்கு சொந்தக்காரருங்க. நோ கரப்ஷன், நோ கலெக்ஷன், நோ கமிஷன். நீங்க ரொம்ப உத்தமர் தான், நீங்க நியாயஸ்தர் தான். உங்களுக்கு சொந்தமா கார் கூட கிடையாது. இந்தியாவிலே கார் இல்லாத ஒரு முதலமைச்சர் நீங்க தான். ஏன்னா
தேர்தல் வேட்பாளர் செலுத்தக்கூடிய அந்த அபிடவிட்ல நீங்க சொல்றீங்க கார் இல்லைன்னு சொல்லி. ஆனா உங்க பேரன் இன்பநிதி ஸ்டாலினுக்கு 2.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்க காசு இருக்கு. அது எப்படின்னு தெரியல. எனக்கும் 7 வயசாகுது. நாங்களும் தான்டா கலரா இருக்குங்கிற மாதிரி நானும் தான் 20 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு காருக்கு லோனை கட்டி முடிக்க முடியல. அதுக்குள்ள 7 ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த காரு இன்சூரன்ஸ் போட்டே முடிஞ்சு போகுது. ஆனா 2.5 கோடியில கார் வாங்குற அளவுக்கு ஒரு 22 வயசு பையன் உங்க வீட்டுல இருக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்காப்ல, ரொம்ப நல்லா இருக்காப்ல. அப்போ அப்படி கார் கூட இல்லாத ஒரு முதலமைச்சர் நீங்க நியாயஸ்தன். இங்க நடக்குதுல ஊழல், இதை தட்டி கேட்க வேண்டியதானே? மாட்டீங்க. ஏன்னா கமிஷன் தலைமை வரைக்கும் போகுது. இங்க தொட்டா டிஸ்டர்ப் ஆகும். தொட மாட்டாங்க. எல்லாம் ஊழல், எல்லாம் லஞ்சம். இதை மாற்றம் சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. இதை மாத்த போறேன் நானு. எப்படி மாத்த போறாரு? ஒரு சின்ன பிரச்சனைக்கு 30 நாளா, சின்ன பிரச்சனை ஒரு 30 நாளா தாயாரே 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 தாயாரேன்னு அடிச்சாங்க. 30 நாள் தலைமறை ஆயிட்டாங்க. ஒரு கட்சியில பிரச்சனைனா கட்சி பொறுப்பாளர் தலைமறை ஆகலாம். ஒரு கட்சியே தலைமறைவாகி நான் இப்பதான் வாழ்க்கையில கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கட்சியே தலைமறைவு. இப்பதான் 30 நாள் கழிச்சு மகாபலிபுரத்துக்கு வர வச்சு. நான் கூட இங்க போன மாசம் எங்க பெரியம்மா இறந்து போச்சு. எங்க அண்ணன் சொல்லிட்டேன், அண்ணா நீ பெரியப்பா, உன் மனைவி, உன் பிள்ளைகள் எல்லாரும் திருச்சியில நான் கண்ணப்பால ரூம் போட்டிருக்கேன், வந்து என்கிட்ட ஆறுதல் வாங்கிட்டு போங்க. என்னடா சொல்ற? பெரியம்மா சத்துக்கு நீ தாண்டா வந்து கேட்கணும். ஏன்னா ஒரு பெரியம்மா சத்துக்கே நீ வந்து வரமாட்டேன்னா 41 பேர் சத்துக்கு ஒட்டுமொத்த பேரையும் மகாபலிபுரத்துக்கு கூட்டு போய் ஆறுதல். உலகத்திலே ரெசார்ட்ல ரூம் போட்டு ஆறுதல் வாங்கினது உலகத்துல இங்கதான். நான் ரொம்ப உங்களை நினைச்சு கவலைப்படுறேன், வாங்க கொஞ்சம். அவரு வடிவேல் ஒரு படத்தை சொல்ல, மருதமலை படத்துல, ஏய் கிராதகா கல்லஞ்சக்காரா, அவன் கண்ணீரால் அவன் தாய் காலை கழுவ வேண்டியிருக்கும், கட்டி பிடிச்சி கதற வேண்டியிருக்கும், கைவிலங்க அவுத்து விடுறாம்பாப்ல. அது மாதிரி மகாபலிபுரத்துக்கு போய் காலில் விழுந்தாராம். மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்னு. இந்த சின்ன கொன்று படத்துல கிளைமாக்ஸ்ல வில்ல என்ன பண்ணுவான், ஒவ்வொரு காலையும் விழுவான், என்ன மன்னிச்சுக்கிடுங்க என்ன மன்னிச்சுக்கிடுங்க என்ன மன்னிச்சுக்கிடுங்க, எல்லாம் ஊரே போய்கிட்டு இருக்கும். அது மாதிரி இவரு 41 பேர் காலு, சின்ன பிள்ளை காலு, குழந்தைங்க கால விழும். இதைத்தானடா ஒரு மாசமா சொல்றோம். தப்பு செஞ்சவன் தானே மன்னிப்பு கேட்கணும். விஜய் தப்பு செய்யல, கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் புகுஞ்சு கத்தி வச்சு குத்துனாங்க, ஆசிட்ட வீசினாங்க, கூட்டத்துல குண்டர்கள் புகுந்தாங்கன்னு சொன்னாங்க, சதி கோட்பாடு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், நானும் தம்பி இடுமான கார்த்திக் தான், எங்க அண்ணன் சீமானம் தான் உறுதியா இல்லை. இந்த 41 பேர் மரணத்துக்கு முதல் காரணம் இந்த விஜய் 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 என்று சொன்னது நாங்க. உடனே திமுக பெட்டி வாங்கிட்டாங்க. ஸ்டாலினை சந்திச்சதுல இருந்து பேச்சே சரியில்லை. ஆமா 30 நிமிஷம் பேசியிருக்கேன், ஸ்டாலினை சந்திச்சு வந்த பிறகு தான் பேசியிருக்கேன். இப்போ இந்த கூட்டத்துல எடுத்து போடு. டேய், திமுகவை வீழ்த்த வேண்டும்ங்கிற வெறி இருக்கு பாரு, எங்க ரத்தத்துல ஊர்ன வெறிடா. எங்க ரத்தத்துல எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி களத்துல திமுக வீழ்த்துவோம். ஆனா இங்க தப்பு செஞ்சது நீ. உன்னை பார்க்க வந்து கூடின கூட்டத்துல செத்து போயிட்டான். இந்த நெல்லை பத்தி பேசும்போது அந்த புல்ல பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். இவங்க துண்டு சீட்டு விஜயை திட்டம்னு எழுதி விட்டுருக்காங்க. இவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு அந்த ஆள் கிடைச்சிருக்கான். என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம். டேய் கொடுமை. அப்போ அந்த மாதிரியான பதர்கள் பக்கம் நீங்க நிக்க போறீங்களா, இல்லை உண்மையிலே விவசாயியின் பக்கம் நிக்கிற உங்கள் பிள்ளைகள் பக்கம் நீங்க நிக்க போறீங்களா என்பதை மான தமிழர்கள், திருவாரூர் மண்ணிலே வாழக்கூடிய மான தமிழர்கள் நீங்கள் சிந்திக்கணும். நாங்கள் பேசுவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், இந்த மண்ணிலே வாழக்கூடிய விவசாயிகளுக்காக. உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சி சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏறுபிடிச்சு கம்மா கரையை ஒசத்தி கட்டி கரும்பு கரையில் வாய்க்கா நட்டு சம்பா நெல்ல விதைச்சு கொட்டி தண்ணீர் பாய்ச்சி நெல்லு முளைச்சிருக்கு, வரப்ப மறைச்சிருக்கு. நெல்லு முளைச்சிருக்கு, உள்ள வரப்பு மறைஞ்சிருக்கு. காடு விளைஞ்சன்னா மச்சான் நமக்கு கையும் காலம் தானே மிச்சம், காடு விளைஞ்சன்னா மச்சான் நமக்கு கையும் காலம் தானே மிச்சம் என்ற அந்த பட்டுக்கோட்டையர் பாட்டு எழுதி கிட்டத்தட்ட 60 வருஷமாகுது. இன்னைக்கும் நாங்கள் விவசாயம் செய்கிறோம், உழுகிறோம், நெற்பயிரை அறுக்கிறோம். ஆனால் காடு விளைஞ்சன்னா மச்சான் இன்னும் கையும் காலம் தானே மிச்சம் என்கிற அந்த வார்த்தைகள் இன்னைக்கும் எங்கள் விவசாயிகளுக்கு அப்படி இருக்கிறது. அதை போக்க இந்த விவசாயத்தை அரசு வேலையாக மாற்றி குறைந்தபட்ச சம்பளம் 25,000 ரூபாயை கொடுக்க ஒரு தலைவன் வந்திருக்கிறான். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவன். ஈழத்திலே மிகப்பெரிய கனவு கண்ட
33 ஆண்டுகள் எந்த நாட்டின் உதவியோடும் இல்லாமல் ஒரு தனி நாட்டை கட்டமைத்த ஆண்ட தேசிய தலைவன் மேதகவி பிரபாகரனுடைய தம்பி சீமான் என்கிற அந்த மாபெரும் தலைவன் இந்த நிலத்துக்கு வந்திருக்கிறான். விவசாய பெருங்குடி மக்களே, ஒரு முறை உங்கள் வாக்கை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். நெல் கொள்முதல் நிலையங்களுடைய இந்த கொள்ளையை ஒழிக்கும் வரை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஓய மாட்டோம், ஒழிய மாட்டோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.